கேஜிஎஃப்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2 குழுவா அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணவே 170 நாளுக்கு மேல ஆச்சு இந்த செட் ஒர்க். பண்ணையார் வீடு பகுதியெல்லாம் வந்து செட்டு போட்டு முடிச்சோம். பண்ணையார் வீடும், தங்கலான் பகுதியெல்லாம் செட்டு போட்டு ஃபுல்லா முடிச்சு, ஃபுல் மழை, ஃபுல் தண்ணி. இந்த பண்ணையார் வீடுலாம் சரிஞ்சே விழுந்துருது. இயற்கை கூடயும் மனிதர்கள் கூட போராடி தான் தங்கலான் வந்து ஒரு சரியான ஒரு படமா வெளியில வரும். அதில் இருக்க பானைகளே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு ஒர்க் பண்ணோம். அந்த வீடுகளில் சுற்றிலும் பானைகள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பயன்படுத்துறது, அவங்க குளிக்கிறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு. அந்திமழை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தங்கலான் திரைப்படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். தங்கலான் வந்து உங்களுடைய ஒரு 50வது படம். முதல்ல அதுக்கு அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள். தங்கலான் படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் கேட்டப்போ உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? என்ன நினச்சிங்க? அதான் தங்கலான் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ப்ளூ ஸ்டார் படம் பண்ணார்ல ஜெய். அவரு, ரஞ்சித் எல்லாமே கிளாஸ்மேட். ஜெய் தான் வந்து இப்போ இது ஃபுல்லாக வரலாற்று பின்னணியில் நடக்கிற கதை அப்படிங்கும்போது ஜெய் தான் வந்து சார் ரஞ்சித்திட்ட வந்து சொன்னார், மூர்த்தி அண்ணனை வச்சு இது போகலாம், இது வந்து அவர் நல்ல டீட்டெயில் பண்ணுவார், அவர் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அப்புறம் மேனேஜர் சிவா அவர் தான் வந்து சக்தி சாருக்கு வந்து ரெகுலரான மேனேஜர். எல்லா படங்களுக்கும் டிக் டெக், மிருதன், டெடி, கேப்டன் இது எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். சிவாவும் ஜெயும் சொல்லி நம்ம கூப்பிட்டு தான் என்கிட்ட வந்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் மாரி ஃபோன் பண்ணாங்க, இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் படித்து சொல்லுங்கள், நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. நம்ம இத்தனை வருட பயணத்துக்கு ஒரு பெரிய காத்திருப்பு இருக்கும்ல, அது மாதிரியா இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். முழுக்க நைட்டு ஃபுல்லாக படித்து அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சு, ஏற்படுத்தி அடுத்த நாள் போயிட்டு நம்ம இது பண்ணுறோம் பிரதர், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் தங்கலான். தங்கலான் படத்தினுடைய செட்டு எவ்வளோ நாள் போட்டீங்க? செட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க? செட்டுக்கான பட்ஜெட்டு, நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, செட்டில் நடந்த ஏதாச்சும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? படம் பார்த்துருக்கீங்க, தங்கலான் வில்லேஜ் ஃபுல்லாகவே பனை ஓலைகளால் செய்யப்பட்ட வில்லேஜ். அதில் இருக்க கல் எல்லாமே நம்ம வெளியில இருந்து தான் எடுத்து போட்டோம். பெரிய பெரிய பாறை கற்கள் மாதிரி இருக்கும், அது கல் இருக்கும். ஆமாம், அதை எடுத்தாந்து போட்டோம். அது பனை மரங்கள் பனை மரங்கள் ஃபுல்லாகவே நாம தான் நட்டோம். அதில் இருக்க மரங்கள் இருக்கும், வேப்ப மரங்கள் இருக்கும், புங்கை மரங்கள் இருக்கும், அப்புறம் செம்பருத்தி செடி இருக்கும், அரச மரம் இருக்கும், அவர் வீட்டுக்கு பின்னாடி குளம் இருக்கும். அது எல்லாமே நம்ம உருவாக்கினது தான். மரங்கள் எல்லாமே வெளியிருந்து நம்ம எடுத்தாந்து வச்சு நம்ம பண்ணது தான். ஒரு அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பை சுற்றி கொஞ்சம் புல் வேணும்னா புல் இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும் அது லேண்டுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு மீதி வழி ஒத்தடி பாதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே உழுது வந்து புல் விதைச்சிட்டோம். கொஞ்சம் கிரீன்ஸாகவே இருக்கும். நம்ம நடக்கிற இடம் மட்டும்தான் நம்ம நடந்து வந்து கட்டாந்தரையாக இருக்கும். மீதி எல்லாமே அந்த புல்லாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அது வரைக்கும் ரொம்ப பார்த்து பண்ணது தான். அதில் இருக்க பானைகளே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு ஒர்க் பண்ணோம். அந்த வீடுகளில் சுற்றிலும் பானைகள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பயன்படுத்துறது, அவங்க குளிக்கிறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு. அது மட்டுமே திண்டிவனம் பகுதியில் ஒரு 3 மாதம் பானைகள் மட்டுமே ஒர்க் பண்ணோம். அப்புறமா அந்த முனி தலை எடுப்பாங்க ஒரு கிணறு, அந்த செட்டு. அப்புறமா பண்ணையார் வீடு இருக்கும், அது பெரிய ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த செட்டு. கிளைமேக்ஸில் வந்து அந்த மைண்ட்குள்ளே போய் எடுத்துகிட்டு வருவார் இந்த கேவ். அது அந்த ஒரு கேஜிஎஃப் லேண்ட், அந்த நிலப்பரப்பு உருவாக்குறது, சமதளமாக அந்த நிலப்பரப்பு கொஞ்சமாக தோண்டி அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை உருவாக்குனது எல்லாமே செட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் செட்டுன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் அந்த படம். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 107 நாளுக்கு மேலே செட் ஒர்க் போச்சு. அது 107 நாள் எப்படி போச்சுன்னா, கேஜிஎஃப்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சென்னையில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2 குழுவா அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணவே 107 நாளுக்கு மேலே ஆச்சு இந்த செட் ஒர்க். பெரிய மழை இருந்தது. பண்ணையார் வீடு பகுதியெல்லாம் வந்து செட்டு போட்டு முடிச்சோம். பண்ணையார் வீடும், தங்கலான் பகுதியெல்லாம் செட்டு போட்டு ஃபுல்லாக முடிச்சு, ஃபுல் மழை, ஃபுல் தண்ணி. இந்த பண்ணையார் வீடெல்லாம் சரிஞ்சே விழுந்துருது. சரிஞ்சு விழுந்து மறுபடியும் அதை சரி பண்ணோம். அதுமாரி கேஜிஎஃப் அந்த செட்டு போடும்போதும் அது மாதிரி தான். அந்த பள்ளங்கள் எல்லாம் தோண்டி ஒரு பாறை இருக்கும், பாறை சுற்றி பள்ளங்கள் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 30 அடிக்கு கீழே வந்து அவங்க தங்க எடுக்க போகிறதுக்கான இந்த படிக்கட்டு அமைப்பு மட்டும் பண்ணணும், எக்ஸ்டீரியர் மட்டும். அது இன்னும் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிடும். இப்போ நைட் ஷூட் முடிச்சுட்டு போவாங்க. அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சும் ஒரு 3-4 ஜேசிபி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு ஜேசிபிலாம் பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துடும், சரிஞ்சிரும். அந்த அடிக்கிற மழையில் அந்த நிலமே சரிஞ்சு ஜேசிபி விழுந்துருச்சு. ஆனால் அடுத்த நாள் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஜேசிபி வெளியே எடுத்து அந்த கிணத்துல இருந்து தண்ணி இங்கே வெளியில் எடுக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது. இந்த ஓடை மாதிரி பெரிய செட் இருக்கும், அதுலேருந்து தண்ணி வெளியில் எடுத்து விடுறது, அது மாதிரி அதான் இயற்கை கூடயும்
மனிதர்கள் கூட போராடி போராடி தான் தங்கலான் வந்து ஒரு சரியான ஒரு படமா வெளியில வந்து. தங்கலான் ஒரு ஒரு அங்கீகாரத்தை இல்லை உங்களை வந்து ஒரு பரவலாக கொண்டு போயிட்டு சேர்த்துருக்குன்னு சொல்ல முடியும். உங்கள் ஃபேமிலியில் எப்படி சார் பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளோ பாராட்டுகள், ரொம்ப முக்கியமான கேமராமேன்ஸ், முக்கியமான டைரக்டர்ஸ், வெளியிலிருந்து எவ்வளோ உறவுகள், ஆ ரொம் பெரிய ஒரு அங்கீகாரம் குடுத்தது வந்து தங்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் என்ன குடும்பத்தில வந்து என்னோட மனைவி வந்து லக்ஷ்மி, என் குழந்தைங்க இனியாஸ்ரீ, ஓவியஸ்ரீ, எங்க அண்ணன், என்னோட நண்பர்கள், அப்புறம் என்னோட உறவினர்கள், அக்கா, இது மாரி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சரியான அவங்களோட கஷ்டப்பட்டாங்கல்ல, அவங்க எனக்காக வந்து அவ்வளோ பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சரியான இப்ப தான் அவங்களுக்கான ஒரு பெருமை சேர்த்துருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். பொதுவாக திரைப்படங்கள் பற்றின பேச்சில் ஒளிப்பதிவு, டைரக்ஷன், மியூசிக் இதை பற்றின ஒரு பேச்சு இருக்கும். பொதுவாக ஆர்ட் டைரக்ஷன் பற்றிலாம் ரொம்ப குறைவான நபர்கள் தான் பேசுவாங்க. தமிழ் சினிமாவில் இது எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக விமர்சகர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பேசுகிற ஒரு பேசுகிறது கம்மியாக தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு ஆர்ட் டைரக்டரா அது வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஏன்னா, ஒரு இயக்குனர் அவர் எழுதுறாருங்கல்ல, அவங்களோட பெரிய கனவு ஒரு 10 வருஷம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்கல்ல, ஒரு 5 வருடம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, 2 வருஷம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஆர்ட் டைரக்டர்ட்ட கேமராமேன்ட்ட தான் வரும். அது ஆர்ட் டைரக்டர் வந்து அதிகபட்சமா அது கூட பயணிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு லொகேஷன் தேடுறதுலேருந்து, அதுலேருந்து ப்ராப்ஸ் தேடுறதுலேருந்து ஒண்ணொண்ணுமே ஆ அந்த காலகட்டத்தில ஒரு 18ஆம் நூற்றாண்டுல நடக்கிறது அப்படின்னா, அந்த காலத்திலேயே பேனா எப்படி இருந்திருக்கும்? இல்ல கத்தினா எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உழைப்பு தேவைப்படுது. அந்த உலகத்தையே இவங்க தான் கிரியேட் பண்றாங்க. ஒரு சாதாரண இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற கதையா இருந்தாலும், ஒரு பைக்கோட நம்பர் பிளேட்ல இருந்து, அது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்ஸ்ல இருந்து, அது வீட்டுக்குள்ள இருக்க கர்டன்ஸ் வரைக்கும், அந்த படத்துக்கான ஒரு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து செட் பண்றதே வந்து அவங்க தான். ஆனா, அவங்களுக்கான வந்து ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லன்ற மாரி இருக்குது வந்து, அது பெரிய வருத்தம் தான். அதிகபட்சமா டைரக்டர் கூட வந்து சேர்ந்து பயணிக்கிறது வந்து ஆர்ட் டைரக்டரும், ஒளிப்பதிவாளர்களும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் கவனிச்சுட்டாங்கன்னா இன்னும் நல்லாருக்கும். தங்கலான் படத்தினுடைய செட்டப் பார்த்துட்டு விக்ரம் சார் என்ன சொன்னார்? முன்னாடி நீங்கள் வந்து அ விக்ரம் சார் நடித்த கரிகாலன் படத்தில் ஒர்க் பண்ணீங்க. அந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு நேர்காணல்ல சொல்கிறப்போ, அந்த படம் வந்து இருந்துச்சுன்னா, பாகுபலியை விட வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இதை பற்றி சொல்லுங்கள் சார். 2011 கரிகாலன். கிட்டத்தட்ட அது பாகுபலிய விட பெரிய படம். அப்பவே ஆர்பானுக்கு வந்து 9 கோடி பட்ஜெட். பெரிய பட்ஜெட் பெரிய அதுக்கும் அப்படி ஒரு கதைக்களம் வந்து இப்போ வரைக்கும் எடுக்கப்படல தமிழ் சினிமால. அந்த ஸ்கிரிப்ட வந்து அவ்வளோ பெரிய பாதிப்ப குடுத்துருக்கும். தமிழ் சினிமா குடுத்துருக்கும். ரொம்ப முக்கியமான சினிமா. இப்போ வரைக்கும் பெரிய ஒரு பொக்கிஷமா வந்து பாதுகாத்திருக்க வேண்டிய படமாவும் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 62 நாள் ஷூட் போச்சு. போயிட்டு எதுவும் தவிர்க்க முடியாத காரணத்தால அந்த படம் வந்து நிக்குது இன்னும். இன்னும் 30 நாள் இருந்தா அந்த படம் வந்து முடிச்சிருக்கலாம். ஆ ரொம்ப முக்கியமான படமா இருந்தது. அதுல விக்ரம் சார் கூட ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து நான் தங்கலான் வந்து லாஸ்ட் நாள் தான் சொன்னேன். சார் நான் தான் கரிகாலன் வந்து ரைட் சார்ன்ட்டாரு. அவரு பயங்கர சர்ப்ரைஸ் ஆனாரு. அது நடக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நடந்தா ரொம்ப சந்தோஷம். தங்கலானுடைய செட்டுக்கு வந்த ஒரு முக்கியமான விமர்சனம், ஃபீட்பேக் அப்படி ஏதாச்சும் வந்திருக்கா? அதை ஷேர் பண்ண முடியுமா? அதான் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. எக்கச்சக்க பேரு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. அவ்ளோ கால்ஸு, நெறைய மெசேஜ், நெறைய முக்கியமான எல்லாருமே எனக்கு நெருங்கியவங்க, நெருங்கியவங்க அப்படி நெறைய எண்ணற்ற அழைப்புகள். கேஜிஎஃப்லேருந்து ஃபோன் பண்ணிலாம் அந்த மக்கள்லாம் ஒரு 8 பேர்ட்ட கிட்டத்தட்ட அழுதாங்க. குருநாதர் ஃபோன் பண்ணி, "நீ சரியான ஒரு படம் பண்ணியிருக்க. அ உனக்கு இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைக்கும்." அப்படின்னு கிடைக்குதுன்றது அவரோட பெரிய நம்பிக்கை. அவரோட நம்பிக்கை வந்து மெய்ப்பட்டா சந்தோஷம் தான். அவர் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது வந்து, அவருக்கு நான் சிஷ்யனா இருந்ததுக்கும், அவருக்கு நான் சிஷ்யனா வந்து திருப்பி அவர் குடுக்குற பரிசாவும் நான் அத எடுத்துக்கிட்டேன். அந்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுவரையிலும் 50 திரைப்படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை பத்தி அடுத்தடுத்து பேசுவோம். மூர்த்தின்றவர் யாரு? அவர பத்தி நாங்க வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம். மேப்புலியூர்ன்னு சொல்லிட்டு அதான் என்னோட கிராமம். நாங்க பெரிய ஒரு கூட்டு குடும்பம். அப்பாங்க மத்தவங்க எல்லாருமே ராஜ்கோட், குஜராத் அங்க தான் இருந்தாங்க. அப்பாவோட தம்பிங்க எல்லாமே. எல்லாமே ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க. அதனால லீவ்ல மட்டும் அங்க போயிட்டு, போயிட்டு வருவோம். குஜராத் போயிட்டு, அங்க அந்த 1 மாசம் தங்கிட்டு வருவோம். ஒரு மறக்க முடியாத நினைவுகள் தான். உறவினர்கள் எல்லாமே ரயில்வே ஊழியரா இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கலை மீதான ஆர்வம் எப்படி வந்தது? எப்ப தொடங்குச்சு அந்த ஆர்வம்? இல்ல எங்க அண்ணன் செல்வராஜ்ன்னு சொல்லிட்டு, அவர் நல்லா டிராயிங் பண்ணுவாரு. டிராயிங் பண்ணி வீட்ல நம்ம மண் சோறு தானே, அப்படியே படங்கள்ல வந்து பேப்பர்ல வரைஞ்சு முள்ல குத்தி குத்தி வச்சிருப்பாங்க. நான் வந்து கிரிக்கெட் அப்பயிருந்து கிரிக்கெட் விளையாட தான் நான் போயிட்டே இருப்பேன். அப்பா சொல்லிட்டே இருப்பாரு.
உனக்கு இது என்ன சோறு போட போகுது, அண்ணன் இருக்கான்ல அண்ணன் வரைகிறான், இவ்வளோ அழகா இருக்கு பார்க்க, அது மாதிரியே ஏதாவது வரையலாம்ல அப்படின்னு. நான் எனக்கு வரைகிறது அதான் அண்ணன் வரையறல, நான் ஏன் வரையணும் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா அது அவர் அப்பாவோட வற்புறுத்தலுக்காக தான் வரைய ஆரம்பித்தேன். எப்படி கவின் கலை கல்லூரிக்கு வந்தீங்க? கிரிக்கெட்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, நம்ம ஸ்டேட்டுக்காக விளையாடணும், ஸ்டேட் பிளேயராக நம்ம போய் கிரிக்கெட் விளையாடணுன்ட்டு தான் விளையாண்டு இருந்தேன். கிரவுண்டில் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு எல்லாமே கிரவுண்டுக்கே நேராக வந்துட்டாங்க. 12th முடிச்சுட்டு நான் கிரிக்கெட் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். காலேஜ் போகாமல் எனக்கு இதில் விளையாண்டு ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு அப்படி உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த கிரிக்கெட் போயிடணும் அப்படின்றதுக்காக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் போட்டு மறுபடியும் படிக்கிற காரணத்தை காமிச்சு ஏதாவது கிரிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் முடியல. கிரவுண்ட்லேருந்தே கூப்பிட்டு வந்துட்டாங்க. எக்ஸாம் எழுதணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், நான் எழுதும்போது 1200 பேர் எழுதினாங்க. அதுலேருந்து 80 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. எக்மோர் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் நான் படித்தோம். கவின் கலை கல்லூரியில் படித்த பிறகு உதவி ஆர்ட் டைரக்டராக வந்து சேர்ந்தீங்க. ஏறக்குறைய ஒரு 36, 37 படங்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்து? குறிப்பாக வந்து மர்மயோகி, வசூல் ராஜா எம்பிபிஎஸ், அட்டகாசம், இப்படி பெரிய ஹீரோக்கள் படங்களையும் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. உதவி ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன சார்? நான் மோகனமந்திரன் சார் நான் முதல்ல உதவியாளராக போய் ஜாயின் பண்ணேன். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் முதல் படம் அதான். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான் என்னோட முதல் படம். நம்ம பார்க்கறதுக்கும் சினிமாவுக்கும் வேறவா இருந்தது. நாம இங்கே வழக்கமாக ஆர்ட் டைரக்டர்னா தோட்டதனி சார், எங்கள் காலேஜ் இதெல்லாம் ஃபுல்லாக போஸ்டர்ஸ் இருக்கும். எப்பயுமே ஆர்ட் டைரக்ஷன் அப்படி பார்த்தா அது தோட்டதனி சார், ஜிகே சார், ஜேகே சார், மகி அண்ணன், கதிர் அண்ணன், பிரபாகரன் சார், அப்படி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு 7-8 பேர் மட்டும்தான் திரும்பி திரும்பி இது வந்துகிட்டே இருக்கும். பெரிய ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமை பண்ணிட்டு இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் சேரணுன்றது தான் என்னோட முயற்சி. டைரக்ஷன். ஆமாம், அதுதான் என்னோட முயற்சியாக இருந்தது. சரி, அதை நோக்கி போகும்போது சரி இந்த ரூட்ல போயிட்டு அதுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தேன். அப்புறமா அந்த ஆர்ட் டைரக்ஷனே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உலகமா இருந்தது. இதுல கத்துக்க வேண்டியதும் இதுல வந்து செய்ய வேண்டியதுமே நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட அதான் எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு கடவுள் மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு உலகத்தை அவங்க படைச்சாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம்ல, அது வந்து இங்க உண்மையாவே இருக்கும். நான் ஒரு வீடு அப்படின்னா நான் அந்த ஒரு உலகத்தை உருவாக்கும். கதைகள் வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டுல ஒரு கதை நடக்குது அப்படின்னா அந்த உலகத்தையே நாம தான் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் உருவாக்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே புதுசா நம்ம உருவாக்க வேண்டியதா இருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால இது சரியான பாதை தான். நமக்கு தெரிஞ்சதுல நம்ம வந்து சரியா பண்ணணுன்ட்டு வந்து கத்துக்கிட்டேன். நிறைய கத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 37 படங்கள். மோகனமேனன் அண்ணன் கூட அவர் என்னோட முதல் குருநாதர். வசூல் எம்பிபிஎஸ், அட்டகாசம், முனி, வட்டாம்னு எண்ணற்ற படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அப்புறமா வீரசம்மர் ஆர்ட் டைரக்டர் அவரு. வீரசம்மர் அவர் தான் வெயில், பூ, வாழ்த்துக்கள், டிஷ்யூம்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அந்த உதவி இயக்குனரா இருக்கும்போது, உதவி கலை இயக்குனரா இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு அனுபவம் அது கிடைச்சது. இவங்க 2 பேர் வந்து சரியா வந்து சினிமாவை கத்துக்க முடிஞ்சது. சரியா நமக்கு கத்துக் குடுத்தாங்க. அவள் பெயர் தமிழரசி உங்களுடைய முதல் படம். அந்த வாய்ப்பு வந்து எப்படி அமைஞ்சது? 2009 அவள் பெயர் தமிழரசி. நான் இதுக்கு முன்னாடி படம் தான் பூ ஒர்க் பண்ணியிருந்தேன். மோசபேர் கம்பெனில. அதுல ஒர்க் பண்ணியிருந்த பூல வந்து கேமராமேன் வந்து முத்தையா சார். அவரு தான் வந்து அவள் பெயர் தமிழரசிக்கு வந்து கேமராமேன். அப்படி இருக்கும்போது சரி ஓகே இந்த படம் வந்து மூர்த்தின்னு போன படம் அவர் தான் அசோசியேட்டா ஒர்க் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல அவர் பார்த்துட்டாரு. ரொம்ப சரியா பண்ணி கொடுத்தாரு. நம்ம மூர்த்தியை வச்சு போகலான்ட்டு மீரானன்ட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணது முத்தையா சார் தான். அப்போ அதே பேனர் அப்படிங்கும்போது நான் மீரானை கூப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னே நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த நாள் நான் போனேன். அதுக்கான படத்துக்கு மொத்த தேவையான ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே போனேன். அவர்கிட்ட காமிச்சான ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க படித்தேன். ஆனால் இந்த சீனுக்கு இப்படி போனால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் இப்படி இருக்கு ஹிஸ்ட்ரி, இந்த தோல் பாய் குத்துனா இப்படி இருக்கு, எல்லாமே அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிப்பா நம்ம ஒர்க் பண்ணுவோம் இந்த படத்துல, கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அவள் பெயர் தமிழரசி. அந்த படம் பொதுவாக விமர்சகர் மத்தியிலும் நல்லா பேசப்பட்டது. அந்த படத்துக்கான வெற்றி உங்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு உந்துதலாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதுல இருக்க பாராட்டும் அதுல இருக்க ஒரு அங்கீகாரம் தான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள்ல வந்து கொடுத்தது. நிறைய லைன்ஸ் மென்ஷன் பண்ணியே இருந்தாங்க ஆர்ட் டைரக்ஷன் பத்தி. அந்த பாராட்டு தான் அடுத்தடுத்த படங்கள் வந்து பெற்றுக் கொடுத்தது. அதுதான் எனக்கு அடுத்த உந்துதலா இருந்தது. ஓகே கவனிக்கிறாங்க, அப்ப நம்ம வந்து இன்னும் சரியா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்த கம்மிட்டான படம் இது. அதுக்கடுத்த படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? செட்டில் எதிர்கொண்ட சவால்கள் ஏதாச்சும் இருந்ததா? அதுக்கடுத்து நிறைய படங்கள் நான் பண்ணேன். குறிப்பா சொல்லணும்னா எஃப்சிஎஸ்
துவார் சந்திரசேகரன் சார். அவங்க தான் எனக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆர்டேட்டராக இருக்கிறதுக்கு பெரிய ஊக்கம் கொடுத்துட்டு எனக்கு கூட. அந்த கம்பெனியில் 5 படங்கள் நான் பண்ணேன். தொடர்ந்து பண்ணேன். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை, அது மாதிரி பட்டை கலப்பம் பாண்டி, அது மாதிரி படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண படங்கள். அது எல்லாமே தொடர்ந்து வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தான் நமக்கான சரியான ஒரு வாய்ப்பு அமையும். அது மாதிரி வந்தது தான் நமக்கு நிறைய படம், ஆண்டவன் கட்டளை, அப்புறம் மிருதன், டிக் டிக் டிக், கிருமி, தெகிடி அப்படின்னு நிறைய படங்கள் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சொல்லக்கூடிய படங்கள்னா டிக் டிக்லாம் ஒரு பெரிய ஒரு பேரனுபவம் கொடுத்தது அந்த படம். அதில் இருக்க அந்த ஸ்பேஸ்ஷிப் அதை உருவாக்குறதுலேருந்து, அதில் மினியேச்சர் ஷூட்ஸ்லேருந்து ஒரு நல்ல அனுபவம் தான். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம் டிக்டிக்கு. எப்படி அந்த செட்டெல்லாம் உருவாக்குறது எப்படி உருவாக்குனீங்க? அதுக்கான ரெஃபரன்ஸு, ஸ்பாட்டில் ஏற்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல. அப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து நடந்ததா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு? டிக் டிக் முன்னாடி சக்தி சார் கூட நான் மிருதன் பண்ணியிருந்தேன். அந்த நம்பிக்கையில தான் அடுத்த படம் டிக் டிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. டிக் டிக் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆசையிலே அதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸ் ஃபிலிம். அது சார்ந்து பண்ண படம். அது அது இது வரைக்கும் வெளி படங்கள் எல்லாமே ரெஃபரன்ஸ் இருக்கு. சரி நம்ம இந்தியாவுல பண்றோம். நம்ம அத சரியா பண்ணிடணும். எந்த விதத்துலயும் நம்ம ஒரு ஹாலிவுட் படங்களுக்கு அது இருந்துடக்கூடாது. அதுக்கு நிகரா பண்ணிடணும். அப்படின்னு நம்ம இங்க இருக்க நம்ம பொருளாதாரத்தையும், இங்க இருக்க மெட்டீரியல் வச்சு அதில இருக்கிறது எதுவுமே வந்து மிஸ் பண்ணாம, அதில இருக்க எல்லாமே அத ரீகிரியேட் பண்ணணும். அதில இருக்கிற ஸ்விட்சஸ்ல இருந்து, அந்த லைட்ஸ்ல இருந்து, அந்த டிரைவர் கேபின்ல இருந்து, கிட்டத்தட்ட ஒரு பெரிய செட் அது. ஒரு 260 அடி லென்த்ன்னு நினைக்கிறேன். 2 ஃப்ளோர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கும், கீழ ஒண்ணு இருக்கும். அப்புறம் அதில மினியேச்சர்ஸ் மூனோட அந்த மினியேச்சர் பண்ணோம். அப்புறம் சைனீஸ் ஸ்பேஸ் ஷிட்டோட இன்டீரியர், அதனோட எக்ஸ்டீரியர் எல்லாம் மினியேச்சர் ஷூட் பண்ணோம். நிறைய அந்த படம் முழுக்க செட்ல பண்ணப்பட்ட படம். நீங்க ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்திருப்பீங்க. கிருமி படத்தினுடைய செட்டு வந்து பார்த்துட்டு வந்து அதுக்கு வந்து தணிக்கை குழு வந்து சான்று வந்து குடுக்கல. அது கொஞ்சம் சிக்கலாச்சு. அது என்னன்னு விரிவா சொல்ல முடியுமா சார்? அதுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும் கதை பிரகாரம். சரி அது நான் என்ன பண்ணுவேன் எப்பயுமே போலீஸ் ஸ்டேஷன் போறோம்னா, அது ரொம்ப எதார்த்தமா பண்ணணும். எல்லா செட்டுமே நான் அப்படிதான் யோசிப்பேன். ஆ ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவால. என்ன டீட்டெயில் இருந்தாலும் ஒரு கண்ணாடியில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா கூட அந்த கண்ணாடியில அந்த ஸ்டிக்கர் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். லத்தில வந்து அந்த 1 இன்ச்சுக்கு வந்து காப்பர் பிளேட் இருக்குன்னா, அது பண்ணுவோம். ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணப்பட்ட படம் என்னாச்சுன்னா, நாங்க நெறைய போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்து எடுத்துட்டு வந்து அத அப்படியே சேமா அது பண்ணோம். பண்ணது என்னாச்சுன்னா, அது சென்சார் போகும்போது சென்சார் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அரசு அலுவலகங்கள்ல வந்து போய் ஷூட் பண்ணக்கூடாதுன்றது ரூல்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அத மீறி போயிட்டு பண்ணியிருக்கீங்க. இல்ல, இல்ல சார். இது நாங்க செட்டு போட்டு பண்ணோம் அப்படின்னா, இல்ல அது அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா அதுக்கான ஆதாரம் குடுங்க அப்படின்ட்டு. மறுபடியும் சென்சார் பண்ணாம மறுபடியும் வந்து நம்ம மேக்கிங்லாம் எடுத்திருப்போம்ல. அப்போ பெருசா எதுவும் இல்ல. ஃபோன்ல எடுத்த மேக்கிங் அது மாரி எடுத்து போய் காமிச்சு மறுபடியும் சென்சார் பண்ணப்பட்ட படம் தான் கிருமி. இந்த மாரி வேற ஏதாச்சும் படங்களுக்கு இந்த மாரி அனுபவங்கள், சம்பவம் நடந்திருக்கா சார்? அது ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் கட்டளை வந்து எனக்கு முறையா எனக்கு ஒரு பெரிய பாராட்ட குடுத்தது வந்து ஆண்டவன் கட்டளை. அங்கருந்து ஜட்ஜிங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பாராட்டுனாங்க. யாருன்னே தெரியாம இருப்பாங்க. அவ்ளோ பெரிய உயர் பதவியில இருந்தாங்க ஜட்ஜிங்க. அங்கிருந்து நெறைய அட்வொகேட்ஸ். என் நம்பரே அவங்கள்ட்ட எப்படி போச்சுன்னே தெரியாம இருக்கும்ல. அதற்கு அவங்க வந்து ஒரு பெரிய மெனக்கெடல் பண்ணி, என் நண்பர்கள் யார் மூலியமா வாங்கி, ஒரு 2 ஜட்ஜி ஃபோன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 அட்வொகேட் ஃபோன் பண்ணாங்க. அத அப்படியே உருவாக்கியிருந்தீங்க. அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சினிமா சாராத மக்கள் வந்து நம்ம ஒர்க்க அங்கீகரிக்கிறது வந்து பெரிய சந்தோஷமா இருந்தது. அது மாரி நெறைய விளம்பர படங்கள்லயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுடைய நெறைய ஜேடி ஜெர்ரி கூட சேர்ந்து நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த அனுபவம் எப்படி சார் இருக்கு? 2009 தான் ஜெயலலிதா சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்க சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ், ஆர்எம்கேவி, கிஸ்கால், நெறைய இருக்க எல்லா ஆட்ஸுமே இந்த காலகட்டத்தில வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தங்கலான் ஆரம்பிக்கும்போது தான் கொஞ்சம் அந்த ஆட்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி, இதில தங்கலானுக்கு வந்து எந்த விதத்துலயும் அது உள்ள வந்துருக்கும். ஏன்னா ஆட்ஸ் வந்து முழுக்க வந்து மாடர்னா இருக்கணும். தங்கலான் வந்து வேற ஒரு காலகட்டத்தில இருக்கணும். தங்கலானுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்துரக்கூடாது. தங்கலான் வந்து வெளியிலே போ முடியல என்னால. போயிட்டு ஒரு மாடர்னா ஒரு ஆட்ஸ் பண்றதுக்கும் என்னால அது முடியல. தங்கலான் உலகத்த விட்டு வெளியில போ முடியல. அதனால ஆட்ஸ் இந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருந்தேன். ஜேடி ஜெர்ரியினுடைய டைரக்ஷன் வந்து லெஜண்ட் வந்து அது வந்து செட்டே வந்து பல கோடியில வந்து போட்டதா வந்து சொன்னீங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படத்துக்கான செட்லாம் எங்க போட்டீங்க? லெஜண்ட் முழுக்க செட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரு வீடு, அப்புறமா அந்த குழுமணாலி இன்டீரியர் நடக்கிற அந்த ஃபைட்டு, அந்த ட்ரெயின் செட்டு, அந்த அதில வர சாங்ஸு,
கிட்டத்தட்ட படம் முழுக்கவே 90% வந்து செட்டுக்குள்ள தான் இருக்கும். 12 கோடிக்கு அந்த படத்துக்கான செட் ஒர்க் மட்டுமே பண்ணோம். எல்லாம் பெரிய பெரிய ஹியூஜ் செட்ஸ் தான் எல்லாமே படத்துல எங்களுக்கு. ஒரு ஃப்ரேமே ஆட் மாரியே இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து இழைச்சழிச்சு பண்ணப்பட்ட படமும் லெஜண்ட். எவ்வளோ நாள் போட்டீங்க சார் அந்த படத்துக்கான செட்டு? 200 டேஸாவது இருக்கும்னு நினைக்கிறேன் செட் ஒர்க் மட்டும். ரொம்ப பெரிய பெரிய செட்ஸ் எல்லாமே. 2 லேப் இருக்கும். அது மாதிரி நிறைய செட்ன்றதுனால நிறைய நாட்கள் எடுக்கும். அந்த படத்துக்கான செட்டை பார்த்துட்டு லெஜண்ட் சரவணன் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கூப்பிட்டு பேசினாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த சாங் தான் ஷூட் பண்ணோம். அங்கேயே அவர் கூப்பிட்டு வந்து பயங்கரமா இது பண்ணாரு. எல்லாருமே கௌரவிச்சாரு. எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு தீபாவளி வந்தா எல்லாருக்கும் ஒரு ரூ. 10,000 மாரி டோக்கன் தருவாங்க. மெயின் டெக்னீஷியன்னா வேற ஒரு அமௌண்ட் குடுத்து இது பண்ணுவாங்க. ஒர்க்கா அவர் வந்து பயங்கரமா அங்கீகரிச்சாங்க எல்லாருமே. நம்மளன்னு இல்லாம அவருக்கு கூட இருந்த அந்த படங்கள்ல வேலை பார்த்த எல்லாருக்குமே அவருக்கு பிடிச்சிருந்தது. ஆட் ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க, திரைப்படங்களையும் ஒர்க் பண்ணுறீங்க. 2த்துக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கான வித்தியாசம் என்ன? அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க சார்? அந்த ஆட் வந்து நம்ம வந்து அழகு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அது நம்ம ரொம்ப லைவா பண்ணணும் அப்படின்லாம் இருக்காது. ஒரு ஒரு ஆடுமே ஒரு ஒரு உலகமா இருக்கும். ஒன்னொன்னும் புதுசு புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும். இவங்களுக்கு பண்றது நம்ம அவங்களுக்கு பண்ண முடியாது. சரவணா ஸ்டோர் பண்றது போத்தீஸ் பண்ண முடியாது. இது வேறையா இருக்கணும். ஏன்னா 2மே தீபாவளிக்கு வரும். நம்ம பண்ற ஒரு 5 ஆடு தீபாவளிக்கு வருதுன்னா 5மே வேற ஒண்ணா இருக்கணும். இவங்க யூஸ் பண்ண ப்ராப்ஸ் இதில் யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் இருப்பாங்க. இது வேற தீமா இருக்கும். அது வேற தீமா இருக்கும். இது எல்லாமே மாடர்னாவே இருக்கணும். புதுசு புதுசா உருவாயிட்டு இருக்கணும். ஆனா சினிமா வந்து முழுக்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு நான் யோசிப்பேன். அவங்க இந்த வில்லேஜுக்குள்ள வராங்கன்னா, அந்த வில்லேஜா இருக்கணும். இந்த காலகட்டம்னா இந்த காலகட்டமா இருக்கணும். ஒரு லேப்னா இந்த லேபா இருக்கணும். ஒரு பழைய காலத்து வீடுனா பழைய காலத்து வீடா இருக்கணும்ன்ட்டு ரொம்ப பார்த்து பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரேமும் வந்து சினிமாவுக்கும் விளம்பர படங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுல வந்து ரொம்ப எதார்த்தமான உலகமா இருக்கும் சினிமா. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் சரின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய கலைப்பயணம் அடுத்தடுத்து ரொம்ப சிறப்பாக அமைய அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே.